வணக்கம் மக்களே. ஒரு வழியா இந்த வாரம் ஒரு வீடியோ செய்ய என்னால் முடிஞ்சிச்சு. ஏன்னா 1 வீக்கா எனக்கு வெரி பிஸி. இன்னைக்கு என்ன பத்தி பேச போறேன்னா, இந்த காடி இருக்குல்ல, இந்த காடிக்கு 4 டயர். காடிக்கு 4 டயர் இருந்தால் தான் ஓடும். ஆமாவா? எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எதுக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தேர்ட் வீல்? புரியல. அவங்களுக்குள்ள நடக்கிற டேட்டிங்க்கு நம்ம ஏன் ஆடியன்ஸா போகணும்? தேர்ட் வீல் கூட்டாளியா இருக்கும்போது அது ஒரு ஆபத்தேடுன்றத கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் உனக்கு புரியும். ஆரம்ப காலத்துல வெரி திக் ஃப்ரெண்ட், ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உள்ள இன்னொரு ஆளை என்டர் ஆகுறாங்கன்னா, இந்த 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவுல இன்னொரு கேரக்டர் வருதுன்னா, that when it starts. நம்ம ஆரம்பத்துல ஆடியன்ஸா இருப்போம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தோணும் நம்ம ஏன் அவங்க கூட இருக்கோம்னு பத்தில் கூட வச்சிருப்பாங்க. நம்மளே விலகலாம்னு தோணுனா கூட கூடவே வச்சிருப்போம். அடுத்து நம்மளே நம்மள அறியாமலே நம்ம தாய் மாமன் ஆயிடும். இஃப் அவர் ஃப்ரெண்ட் இஸ் a girl. ஆனா மோஸ்ட்லி அப்படி நடக்காது. ஏன்னா பொம்பளை பிள்ளைக்கு கூட நம்ம ஃப்ரெண்டா இருந்தோம்னா, ஆம்பளை பையன் ஃப்ரெண்டா இருந்தோம்னா, ஒன்று பாய் ஃப்ரெண்ட்காரன் அந்த அளவுக்கு விடமாட்டான். அதாவது ஃப்ரெண்டுக்கு அதை தான் எப்படின்னா, இப்போ இருக்கிற ஜெனரேஷன் இருக்காங்கல்ல, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை வேற மாதிரி எடுத்துக்கிட்டு, அது ஏதோ ஒரு படம், மாதவனும் கவிதாவோட அக்கா, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. அந்த படம் கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. ஃபேமிலியே இவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு யோசிக்கும் போது அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. அதுதான்டா லிட்ரலி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதை விட்டுட்டு பெஸ்டின்றானுங்க, பாய் பெஸ்டின்றானுங்க, கேர்ள் பெஸ்டின்றானுங்க. அதனாலேயே நம்ப முடியல. ஆனால் நான் அப்படி இல்லைங்க. என் ஃப்ரெண்டு பையன்தான், அப்படிலாம் இல்லை. அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. அவங்க 2 பேரும் டேட்டிங் போறப்ப என்னையும் கூப்பிடுவேன். இல்லடா அது உங்க டேட்டிங்கா, நீங்க போங்கடா அப்படின்னா, அவனுக்கு அது என்ன ரீசன்னே தெரியல. என்னையும் கூட வச்சுதான் சுத்திக்கிட்டு இருப்பான். என்னையும் கூப்பிடுவான். நானும் என்னையே அறியாம எப்ப தெரியுமா ரியலைஸ் ஆகும் நான் எதுக்கு இங்க இருக்கிறேன். அவங்க 2 பேரும் மூஞ்சி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் போன் இப்படி பாக்குறேன்னா, இப்படி பார்க்கும்போது தான் நான் எதுக்கு இங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது இந்த காடியோட எக்ஸாம்பிள் என்னன்னா, இந்த 2 காடியும் ஒன்னாதான் ஒரு இடத்துக்கு போகுது. ஓகேவா? 2 பேத்துக்கும் ஒரு மோட்டிவ் இருக்கு. ஆனா சம்பந்தமே இல்லாம இந்த காடி ஏன் கூடவே வரணும்? நான் எஸ்கார்ட்டா? ஆனா இதுல பெனிஃபிட் என்ன தெரியுமா? அவங்க சாப்பிடுற சாப்பாடு இல்ல, அந்த செலவு பிளஸ் என்னோட சாப்பாடுக்கும் அவன் தான் செலவு பண்ணுவான். தேர்ட் வீலா இருக்கிறோம்ல, இட்ஸ் நாட் ஜஸ்ட் an easy thing to do. ஓகே, எவன் தெரியுமா நான் பார்த்து பொறாமப்படுவேன்? ஃப்ரெண்டா இருப்பானுங்கல்ல, அவன் ஒரு ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப்குள்ள பூந்ததுக்கு அப்புறம் ஃப்ரெண்டுங்க அவனுங்க டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுவானுங்கல்ல. அதாவது அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்கிறான்டா, நம்ம வேற ஏதாவது பார்ப்போம், நம்ம வேற எங்கேயாவது போவோம் அப்படின்னு பிளான் பண்ற ஃப்ரெண்ட்ஷிப். நான் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி தெரியுமா? அவன் எதுவா இருந்தாலும் என்கிட்ட தான் வரான். எதுவா இருந்தாலும் என்கிட்ட தான் கேட்கறான். கிளாஸ் கேள்வியை விட்டா பரவாயில்ல, அவன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்கறான். என்னமோ நான் ரிலேஷன்ஷிப்ல இருந்த மாதிரி. அவனுக்கு இப்போ வரைக்கும் நான் தர அட்வைஸ் எழுதுமா, இந்த சூர்யா படம், அஜித் படம், விஜய் படம், அப்புறம் லேட்டஸ்டா வர லவ் மூவிஸ், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி இதை வச்சு உனக்கு அட்வைஸ் பண்ணுவோன்னு சொல்லி அதுலேருந்து ஒரு பிச் எடுத்து இங்க தரும். அதுவும் ஒர்க் அவுட் ஆகும், கன்னத்துல ஒர்க் அவுட் ஆகாது. ஆனா அப்படி இருக்கும்போது தான்டா தலைவலிக்கும். ஏன் தெரியுமா? ஒர்க் அவுட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், நான் இன்னொரு படத்தை பத்தி யோசிச்சுக்கணும், எந்த படத்தை வச்சுக்கிட்டு நான் இவனுக்கு அட்வைஸ் பண்றது அப்படின்னு. அப்புறம் இவங்களுக்கு இந்த 2 காடிக்கு சண்டை வந்துருச்சுன்னா, இப்போ வச்சுப்போமே, நான் இந்த காடியோட ஃப்ரெண்டு தான். ஸோ அந்த காடிக்கு நான் அந்த அளவுக்கு அட்வைஸ் பண்ண போறேன். ஸோ நான் இந்த காடிக்கு அட்வைஸ் பண்ணேன். ஆனா இங்கதான் ஒரு பெரிய வேலை. பிகாஸ் இந்த 3U ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஒரு 2 பையனுங்க ஒரு பொண்ணு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஓமை கடவுளை மாதிரி. இப்போ இவங்க 2 பேருமே என் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்குள்ள சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இவங்க ரிலேஷன்ஷிப் நான் யார்கிட்ட பேசுறேன், நான் யாருக்காக பேசுறேன்? இப்ப நான் இவளுக்காக பேசுறேன்னா இதான் என்ற
சரி இவனுக்காக பேசணும்னா இவ கோச்சுப்பா. இவங்க 2 பேத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு என் மண்டை பிச்சு போகுது. எனக்கு 2 பேருமே முக்கியம். ஏன்னா நீங்க 2 பேருமே என் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்ற மாரி தானே இருக்கு. 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது, ஒருத்தனுக்கு பின்னாடி நான் தப்பா எப்படி பேச முடியும்? இல்லல்ல. ஸோ நெறைய டாபிக்ஸ் பேசலாம்னு தான் இருக்கிறேன். இந்த வாரம் வந்து அஸ் சூன் என்ன வீடியோ செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அந்த காடிய பார்த்தேன்னா, 4 டயர பார்த்தேன். 4 டயர் 4 டயர் காடி என்ன டாபிக் அப்படின்னு யோசிக்கும்போது தான் 3 வீல் ஐடியாவே வந்துச்சு. அடுத்த வாரம் ஒரு புது டாபிக்கோட உங்ககிட்ட பேச வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சேகா ஷர்வி.